நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என்ன கையை விடு. ப்ளீஸ் காயத்ரி, என்னை வெறுக்காத. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளேன். அத நீ வாயால சொன்னாலே எனக்கு காதல கேட்கும். ப்ளீஸ் என்ன தொடாத, என் கையை விடு. எனக்கு புரியுது காயத்ரி, நான் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு. ஆனா தப்பு பண்ணவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? யாரு சொன்னது மன்னிப்பு கிடையாதுன்னு? மன்னிப்பு இருக்கு. ஆனா நீ பண்ண தப்பை தாண்டி நீ பேசின வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னென்ன பேசின நினைச்சு பாரு. எனக்கு எல்லாமே புரியுது காயத்ரி. நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ரொம்பவே தண்டனை அனுபவிச்சுட்டேன். போதும் போதுன்ற அளவுக்கு. இனிமேலாவது உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. என்னை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டியா? அது எப்படி சூர்யா? பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டு, கழுத்துல தாலியும் கட்டாம வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு இன்னொருத்தி கழுத்துல ஏண்டா எப்படி சொல்றது? உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. என்ன என்ன நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நான் ஆம்பளை, ஆனா பொண்ணு ஒரு தப்பு பண்ணாலும் அவ பொம்பளை அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு. அப்படித்தானே? அப்படி நினைச்சதானடா நீ என்கிட்ட பழகுன. இங்க பாரு, நான் என் வீட்டில் இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் தெரியுமா? நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மனசுல நிம்மதியோட யாரோட தொல்லை இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஏன்டா என் வாழ்க்கையில வந்த? ஏன் கூட பேசுன பழகுன? கடைசியில நெஞ்சில குத்துறதுக்கு தானா? எனக்கு இதெல்லாம் தேவையா? என் அண்ணனை அசிங்கப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தி இப்போ நீயும் கஷ்டப்பட்ட, நானும் கஷ்டப்பட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணுமா? எப்படா உன்னை மன்னிக்க சொல்ற? நீ பாரு, உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன்னா எதுக்காக தெரியுமா? இதோ இந்த குழந்தை இருக்கு பாத்தியா, இன்னும் 4 மாசத்துல இந்த குழந்தை வெளியே வந்துடும். வெளியே வந்து அப்பா எங்கம்மா, அப்பா யாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன, அதுக்காக தான் என் அண்ணன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உன்னை வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் உனக்கு உண்மையாகவே ஒரு தண்டனை என்னன்னா நான் கொடுக்க போகிறது தான். இங்கே பாரு, உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். பொண்ணுங்களோட மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைத்தனமானது. என்ன, அடம் பிடிப்போம் இல்லைன்னு சொல்லல, தனக்கு தேவையான பொருளுக்கு அடம் பிடிக்க தான் செய்வோம். அதே அந்த பொருள் மூலமாக நமக்கு வெறுப்பு தான் வருது, காயும் கண்ணீர் மட்டும்தான் சுலபமாக தூக்கி எறிஞ்சிட முடியாது. என்ன, ஏன்னா அது மூலமாக நிறைய வழிகளை அனுபவிச்சிருக்கோம். என்ன, சற்று நினச்சவனு தூக்கி போட்டு போக முடியாது உன்ன மாதிரிலாம். என்ன, ஆனால் உன்ன மாதிரி நிறைய பசங்க இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கீங்க. என்ன, ஈஸியாக காதலிச்சு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு ஈஸியாக குப்பில தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க. அப்படி தானே என்னையும் தூக்கி எறிஞ்ச நல்லதுன்னு இப்படி ஒரு நிலைமை எனக்கு. இங்கே பாரு, நான் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை. உன் கையால் நான் தாலியே வாங்கிக்க மாட்டேன். என்ன, நீ இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துட்ட, நல்லபடியாக அந்த குழந்தைய நான் வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி உனக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னைக்கு என் உண்மையான காதலை நீ அலட்சியம் செஞ்சியோ அன்னைக்கு நம்ம காதல் செத்து போனதுக்கு அர்த்தம். என்ன, ஒருத்தவங்களுக்கு காயத்தை கொடுத்தா திரும்ப காயத்தை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்ன, இங்கே பாரு, இந்த வீட்டில் தான் இருக்கோம், 2 பேர் அப்படித்தான் இருப்போம். ஆனால் நீ வேற நான் வேற, அதுதான் புரியுதா? ஏன்னா காதல் செத்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் புரியும்னு நினைக்கிறேன். என்ன,
பொண்டாட்டி. கவின் கவின் ஏய், ஓவரா உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் சொல்றத மட்டும் கேட்கணும், சரியா? ஆனா அழக்கூடாது, அழுகவே கூடாது. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அழுகக்கூடாது. இங்க பாரு, நடக்க போற விஷயத்த உண்மைன்னு சொல்லிட முடியாது, நடந்து முடிஞ்ச விஷயத்த பொய்ன்னு சொல்லிட முடியாது. இதுதான் வாழ்க்கை, ஓகேவா? நான் சொல்றதோட அர்த்தம் யாருக்கு புரியுதோ இல்லையோ ஏன் குட்டிமாக்கு புரியும், சரியா? இங்க பாரு, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. நீ பாட்டில் உன் வாழ்க்கையை வாழு. உனக்கான தேவை, உனக்கான ஒரு உரிமை, உன்னோட காதல் ஒரு நாள் நிஜமாகும். அந்த நாளுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும், புரியுதா? இல்ல, இப்ப என் கவின் வந்தான், என்கிட்ட பேசினா. என் கவின் உயிரோட தான் இருக்கா, அவன் என்னை விட்டு போக மாட்டான். கவின், இப்ப நீ வந்ததானே என்கிட்ட பேசுன. கவின் கவின் வெளியே இருக்கியா? இரு, நானும் வரேன். கவின், இப்பதானே வந்து என்கிட்ட பேசுன, திரும்ப போயிட்டியா? நானும் வரேன், இரு, உன் கூடயே வர, என்ன கூட்டிட்டு போ. நானும் வரேன். சஞ்சு, என்ன அக்காவை காணோம்? சஞ்சு, சஞ்சு, சஞ்சனா. ஐயோ, ஒருவேளை அம்மா கிட்ட போயிருப்பாளா? அக்கா, கவின், எவ்வளவு தூரம் வர? எங்கடா போன? வாடா, என்னால நடக்க முடியலடா. கவின், வாடா, வந்து என்ன தூக்கிட்டு போ. கவின், கவின், வாடா. கவின், கவின், நீ என் கவின் தானே? நீ வந்த, ஆனா பாரு, இப்போ நம்ம பின்னாடியே வரும்போது எங்கேயோ போயிட்டு இல்ல. வாடா கவின், வாடா. கவின், எங்கடா இருக்க? வாடா. கவின், மழை பெய்து பாரு, மழையில நனைஞ்சா பாப்பாக்கு ஏதாவது ஆயிடும்டா. வாடா கவின், என்ன கூட்டிட்டு போடா. அம்மா, அம்மா, கதவை திறமா. அகல்யா, கதவை சாத்தல. அகல்யா, உள்ள வா. என்னடி? அக்கா இங்க வரலையா? எங்க? ஏ, என்னடி சொல்ற? இங்க எதுவும் வரல. அவளை காணுமா? நான் கூட பக்கத்துல படுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சு டக்குனு எந்திரிச்சு பார்த்தா அவளை காணுமா? பயமா இருக்குமா? வாமா தேடலாமா? ஐயோ, ஏன்டி இப்படி சாவடிக்கிறீங்க? ஐயோ, வா, இனி அடுத்து எங்க போறான்னு தெரியல, மழை வேற பெய்யுது, வா போலாம். வாமா, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. கவின், உன்னை தேடி எவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனா நீ எங்க போனே தெரியல. ஆனா என்னால நடக்க முடியலடா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியல. அதான் இங்கேயே உட்காந்துட்டேன்ல. வாடா, வாடா கவின். நீ தானடா சொன்ன, யாரு நான் இறந்துட்டேன்னு நம்பினாலும் நீ நம்பாதன்னு சொன்னீல. நான் நம்பலடா, அதனால தானே உன்னை கூப்பிடுறேன். வாடா கவின், நேத்து வந்தில்ல, அதே மாதிரி இப்போ வாடா கவின். சஞ்சு, கவின், நான் அழுத உனக்கு பிடிக்காதில்ல, நீ தானே சொல்லியிருக்க. நான் எவ்வளோ அழுகிறேன். வாடா, வந்து என் கண்ணீரை தொடச்சி விடுடா கவின். இல்லைன்னா நான் எப்படியாவது அழுவேன் கவின். வாடா கவின். இப்ப பாரு, இப்ப நீ வரலைனா நான் வீட்டுக்கே போக மாட்டேன். பாப்பாவும் மழையில நனையிறாடா. வாடா கவின். உன் கூரம்பேனில் என்னை சிலிர்க்க வைத்தாய், மனம் முருகிட என்னுள் நுழைந்து விட்டாய். குழந்தையாய் மாடி மேல் சாய்ந்து கொண்டாய், இன்று குழந்தையாகினேன் உன் நினைவா. உனை எண்ணி தவிப்பது தெரியா.
பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே. கவின் கவின் இப்ப வந்ததானே? கவின் இப்ப நீ வந்தடா, வாடா கவின், திரும்பவும் வாடா. அது என்ன, நான் பார்க்காத போது வர்றேன், அதுக்கப்புறம் போயிடுறேன். ஏண்டா கவின், வாடா கவின், என் செல்லம் இல்ல, என்கிட்ட வந்துருமா, என் பட்டுக்குட்டி இல்ல, வாமா கவின். கவின் வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ ஏன் கவின் என்னை விட்டு போக மாட்டேன், என்னை ஏமாத்த மாட்டேன்னு தெரியும். அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு நீ வரல? நீ தானே சொன்ன நான் அழுக கூடாதுட்டு. ஆனா இப்போ என் வாழ்க்கையில அழுகையவே நிரந்தரமாக்கிட்டே நீ. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் என்னை விட்டு போன? இப்போ ஏன் நான் கூப்பிட்ட உடனே நீ வரவே மாட்ற? நீ தானடா சொன்ன நேத்து. நேத்து என்கிட்ட என்ன சொன்ன நீ அதுல என்கிட்ட பேசும்போது? வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு எவ்வளோ பிரச்சனை. ஏன்டா என்னை விட்டு போன? சொல்லு, நீ என்னை விட்டு போல தானே? சொல்லு கவின், சொல்லுடா. நான் இப்பவும் சொல்றேன், நான் உன்னை விட்டு போகவே இல்லை, நான் உனக்குள்ளதான் இருக்கேன். அது உனக்கு எப்போ புரியுதோ அப்ப நான் நிஜத்துல வருவேன். அப்போ நீ இப்ப பொய்யாதான் வந்தியா? நிஜத்துல வரலையா? டே, ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? காதலோட வலி என்னன்னு தெரியுமா? வலிக்குதுடா, என்னாலும் முடியலடா, ரொம்ப வலிக்குது மனசு. வேணாம் கவின், என்கிட்ட வந்துரு கவின், நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழவே முடியாதுடா. எவ்வளோ எவ்வளோ டைம் உங்ககிட்ட சொன்னேன் என்னை விட்டு போகாதுன்னு. ஏன்டா என்னை விட்டு போன? வேணாம் கவின், நீ உண்மையாவே வந்துருடா. பொய்யான வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுடா. வந்துருவீல்ல? ஏன்டா என்ன அனாதையா விட்டுட்டு போன? எனக்கு யாரு இருக்கா நீ நினைக்கிற? பாரு, வயிற்றுல ஒரு குழந்தைடா. இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா என்ன விட்டு போன? உங்க அம்மா எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? கவின், நீ சொல்லு, உனக்கு நான் துரோகம் பண்ணனா? சொல்லுடா, எனக்கு அது நான் அப்படி நடந்திருக்கேனா? ஆனா உங்க அம்மா இந்த குழந்தை உன்னோடது இல்லைன்னு சொல்றாங்கடா. நான் வேற யாருக்கிட்டே பழகி இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தேனா? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கும். பேசாம நானும் கூட வந்துடுவா, என்ன கூட்டிட்டு போறியா? அங்கேயாவது 2 போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். நானும் வரேன்டா, என்னை கூட்டிட்டு போயிடுடா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுடா. நானும் கூட வருவா. சொல்லுடா, சொல்லு. எதுக்குடா சிரிச்சுட்டே இருக்க? சொல்லுடா கவின், சொல்லு கவின், நானும் வந்துடுவா. நீ நம்ம பாப்பா 3 பேரும் அங்க போய் நம்ம வாழலாம். நம்ம யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. இங்க இந்த பூமியில இருந்தா தொந்தரவு பண்றாங்க. அங்கே அது காதலுக்கு மரியாதை இருக்கான்னு தெரியல. நானும் வந்துடுறேன்டா, என்னை கூட்டிட்டு போ. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. நீ இல்லாத நிமிஷம், நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ, இதெல்லாம் என்னால அனுபவிக்கவே முடியலடா. நானும் வரேன்டா, என்னை கூட்டிட்டு போ. கவின், உன்னை கெஞ்சி கேட்க, இல்ல நீ வந்துரு, இல்லன்னா நீ வந்துரு கவின், நீ வருவதானே? பாரு, எங்க போனாலும் சரி, காதலுக்கு தடை வர்றது வரதான் செய்யும். அது யாருனாலும் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் விட்டு தள்ளு. நீ நம்புறீல்ல, உன் மனசுல நம்பிக்கை இருக்குல்ல, நான் உயிரோட தான் இருப்பேன்னு. அப்ப அந்த நம்பிக்கையே போதும். அதை நம்பிக்கிட்டு தான் நீ இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா உன் கவின் வருவான். நீ சொன்ன, அவன் சொல்லிட்டு போன அதே டைம் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவான். நீ நம்பணும். இங்க பாரு, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கிறத விட பொய்யா இருக்கிறது தான் பேரின்பத்தை அள்ளி கொடுக்கும். ஏன்னா உண்மையா இருக்கும்போது அது உண்மையா நடக்குது, அது மூலமா சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் மட்டும் கிடைச்சா பத்தாதா, சோகமும் தானே வருது. சோகம் வந்தா கண்ணீர் வரும், எல்லாமே வரும். அதே ஒரு விஷயம் கற்பனையா பொய்யா, இது இல்லவே இல்லை, கற்பனை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது சோகம் கூட சுகமா இருக்கும். அதைத்தான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு புரியும். கத்திருப்பீங்கள? காத்திருப்பேன்டா. நீ ஏற்கனவே 4 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொன்னதால தானே உனக்காக காத்திருக்கேன். அப்போ சீக்கிரமா வந்துருவீல்ல? சொல்லுடா. அப்ப நீ இறந்துலாம் போகல இல்ல? எனக்கு தெரியும், என் கவின் இறந்துலாம் போக மாட்டான். அப்படி போற மாதிரி இருந்தா என்னையும் கூட்டிட்டு போவான், அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். அப்ப நீ வந்துருவீல்ல? வருவேன், எனக்கு தெரியும். சரி, நானு கொஞ்ச நேரம் தோல் மேல சாஞ்சுக்கிட்டுமா? எனக்கு தோல் சாய்க்கிறதுக்குன்னு யாருமே இல்லடா, நீ மட்டும் தானே இருந்த. கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சுக்கிறவா? சொல்லுடா. அக்கா, அம்மா, அங்க பாருமா. ஐயோ, என்னடி சஞ்சு?
சஞ்சு கவின் கவின் தலைய தட்டி கொடுறா. கவின் அக்கா என்ன பண்ற நீ? தட்டி கொடுங்கறல்ல, என்னடா பண்? கவின் கவின் எங்க போன? கவின் இங்க தானே இருந்த. கவின் ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போச்சு? உண்மை என்ன போய் என்னன்னு தெரியாம இப்படி இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டி இங்க எந்திரிச்சு வந்த? என்னடி? அம்மா இங்க கவின் உட்கார்ந்துருந்தம்மா. அம்மா என்கிட்ட பேசினம்மா. அம்மா அவன் தோல்லலாம் சாஞ்சம்மா. என்னம்மா திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அவனை காணோம். அம்மா வந்தாம்மா கவின். அடியே, அதுவும் மன பிரம்மடி. செத்து போனவன் எப்படி உயிரோட வருவா? ஐயோ, இதெல்லாம் பெத்தவளா இருந்து நான் பார்க்கணுமா? இந்த எம்பட்ட கொடுமையை நான் அனுபவிக்கணும்னு தெரியல. அகல்யா இப்ப கவின் வந்தாருடி. அம்மா என்னமோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்குது. இப்ப வந்தாரு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டோன்ல சாஞ்சிருந்தேன். நீ அது நம்படி அக்கா. அதுவும் மன பிரம்ம. ஆள் மனசு ஃபுல்லா மாமா மட்டும்தான் இருக்காரு. அவர் இல்லைங்கிறது உன்னால ஏத்துக்க முடியலடி. அதனாலதான் இப்படி நடந்துக்கிறேன். வேணாண்டி, இப்படியே போயிட்டா பைத்தியம் ஆயிருவடி. வேணாங்க்கா, வா வீட்டுக்கு போலாம். கண்டிப்பா மாமா வருவாருக்கா. நிஜத்திலே மாமா வருவாருக்கா. வாக்கா போலாம். இல்லடி, இங்கதான் உட்கார்ந்துருந்தேன். இங்க தாண்டி அவர் இருந்தாரு. என்கிட்ட பேசினாரு தெரியுமா? நிறைய பேசினாரு. இங்க பாரு, மாமா கண்டிப்பா வருவாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போனா மாமா அங்க இருப்பாரு. போலாமா? கண்டிப்பா அங்க இருப்பானா? ஆமா இருப்பான். போலாமா? சரிப்பா, வீட்டுக்கு போலாம். இப்படி மழையிலலாம் நனையக்கூடாதுடி. ஆமா, கவின் கூட சொன்னான். குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமாமா, அதனால மழையில் நனையக்கூடாதுன்னு சொன்னான். அவன் சொன்னா நான் கேட்பேன். போலாமா? அவன் வீட்டுல இருப்பான்ல, வாங்க போலாம். ரொம்ப முடியலையா? காலேஜ் இன்னைக்கு போவேனாமா? ஆமாடா, இப்போ இருக்கிறத விட இந்த வாட்டி ரொம்ப பெயினாக இருக்கு. அதனால காலேஜ் வேணாம். நீயும் வேலைக்கு போகாத. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கியா? நான் உன் கூட தான் இருக்க போறேன். நான் அதை அப்போதே முடிவு பண்ணிட்டேன். இல்லை இவ்வளோ பெயினாக இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல்ல இதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே பெயின் தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அந்த பெயின் எனக்கு தெரியாது. எனக்கு சஞ்சுவோட வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாவம் தெரியுமா? கண்டிப்பா கவின் என்ன உயிரோட தானே இருப்பாங்க. எனக்கும் புரியுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கவின் உயிரோட தான் இருப்பான். அவன் சொன்ன மாதிரி அந்த 4 வருஷம் டைம் கழிச்சு அவன் வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கவின் இறந்து போயிருக்க மாட்டான். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானது. எங்கள் 4 பேர்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கவினை மட்டும்தான். ஆமா, கண்டிப்பா கவின் என்ன வருவாங்க. சஞ்சுவை ஏமாத்த மாட்டா. அம்மா வலிக்குதுடா. சரி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். எங்க போற? வேணாம், என் பக்கத்துலயே இரு. சொன்னா கேளுடி, வரேன். அம்மா, ஹே வாடா பிச்சைக்காரா, எப்படி இருக்க? இன்னுமே உனக்குலாம் கோவமே போகல? என்னை பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? பரவாயில்ல, சொல்லிட்டு போ. எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. நான் ஒன்னு பார்க்க வரல. நான் பார்க்க வந்தது என் அம்மாவை. அம்மா, ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யாருக்கு யார் அம்மா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ஒருத்திய எப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியும் அப்பயே இந்த வீட்டுக்கும் உனக்கு இருக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. சரியா? கெட் அவுட் ஐசே. யாருக்கு யார் அம்மா? போ. என் அம்மா அன்னைக்கே தான் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை தலைமுடிக்கிட்டு வந்தாங்களே. எனக்கு என் ஒரே ஒரு பையன் மாதேஷ் மட்டும்தானே. அப்புறம் என்ன? உறவு கொண்டாட வந்திருக்கியா? கேள்விப்பட்டேன். ஆப்போசிட்ல வீடாமா? சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னா அம்மாட்ட தான் பேச வந்தேன். நீ வேலையை மட்டும் பாரு. அம்மா! அடடே, வாங்க ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? அண்ணி. ஏய் என்னடி வந்து புதுசா உறவு கொண்டாடிட்டு இருக்க? என்ன? ஏங்க, அவரு வந்திருக்காரு. இன்னமுமா உங்களுக்கு கோவம் இருக்கு? 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. ஏங்க இப்படி வெறுப்ப காட்டுறீங்க? வருஷ கணக்குல எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யும். என்ன நம்மளோட ஃபேமிலி ரேஞ்ச் என்ன?
அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க ஃபேமிலியோட ரேஞ்ச் என்ன என்ன அதெல்லாம் சுத்தமா ஒத்து வராது. உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. அண்ணி அம்மா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? உள்ளதான் இருக்காங்க, இருங்க ராஜேஷ் ஏய் உங்க வேலையை பாருங்க, எதுக்கோ தேடி வந்திருக்காரு. என்ன சாங்? ராஜ் மா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்னமா வந்தோன்னு அப்படியே போற? அது ஒன்றும் இல்லை மாதேஷ். ஏமா தாய் பாச கண்ணை மறைக்குதோ? ஒன்னும் சரியில்லையே. நானும் ஒரு 1 வீக்கா உன்னோட நடவடிக்கையில கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னமோ அவன் வீட்டுக்குலாம் போயிட்டு வரியாமா? அது இப்போ இப்போ எதுக்குடா இங்க வந்த? என்ன? மா உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் மன்னிச்சிடுமா. இப்போ எனக்கு ஒரு உதவி வேணுமா, அது செய்வியா? என்ன கோவமா இருந்தாலும் மன்னிச்சுடா. உன் மேல கோவம் மட்டும்தான் இருக்கும் சரியா? எங்களால மன்னிக்கலாம் முடியாது. கெட் அவுட் ஐசே. படிச்சிருக்கீல, வெளியே போடா. கொஞ்சம் மெதுவா தான் பேசுங்களேன். எனக்கு பேச நீ சொல்லி தெரியா? ஷட் ஆஃப் யுவர் மவுத். என்ன உதவிப்பா? மா கொஞ்சம் பக்கத்துல வாங்கம்மா. கொஞ்ச நேரம் பேசாம இருடா. அவன் ஏதோ உதவின்னு கேக்குறான். என்னப்பா? அம்மா அது அது ஒன்றும் இல்லைம்மா. பிரீத்தி பிரீத்திக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குமா. வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாம்மா. அதாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ அந்த வழியா? அது எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு வழிதான்ப்பா. அது சரிதாம்மா, ஆனால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறம்மா. அழுகுறாம்மா, கஷ்டமாக இருக்கு. வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இல்லை ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேம்மா. சரி இரு. அம்மா ஒரு மருந்து. நானே வரேன். மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவனுக்கு உதவி வேணுமா? நான் போய் செஞ்சுட்டு. என்னம்மா உதவி வேணும் செஞ்சுட்டு வரேன்னு போற? அப்போ உன் கோவம்லாம் ஒண்ணும் இல்லையா? இன்னும் இப்படி மாறிட்ட நீ. ஒரு பிச்சைக்கார மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்காமா. எவ்வளவு ரிச்சான ஃபேமிலி நம்ம. சும்மா நிறுத்து மாதேஷ். எத்தனை நாளைக்கு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கா? ஒரு பிச்சைக்காரலாம் கிடையாது. அங்க பாரு எவ்வளவு சொந்தமா உழைச்சு வீடு வாங்கியிருக்கானே. இதுக்கு மேல அவனுக்கு என்னடா வேணும்? தப்புதான், ஓடி போய் கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக நடுத்தரவில் நிக்கிறவங்க 2 பேரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை பிச்சைக்காரன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. மனுஷங்களோட வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது சரியா? நேரத்துக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறும். அதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் மாறிதான் ஆகணும். சும்மா சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத சரியா? மூஞ்சி பாரு. வா ராஜேஷ். நம்ம மாமியாரா? இடியட். காலமெல்லாம் காதல் வாழ்க. ஏய் என்ன? சும்மா எதுக்கு எடுத்தாலும் மிரட்டிட்டே இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் மிரண்டு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாளைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? இடியட். ராஜேஷ் என்ன பண்ணுது? ரொம்ப வயிறு வலிக்குதா? ஆமாத்த, வழக்கத்தை விட ரொம்ப வலிக்குது. ஏன்னு தெரியலத்த. அது ஒன்றும் இல்லை. அது சில டைம் அப்படிதான் இருக்கும். சரி இரு, நான் ஒரு கஷாயம் வச்சு கொண்டு வரேன். அதை குடிச்சின்னா வலி கொஞ்சம் குறையும். அத்தை இல்லை வேணாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ராஜேஷ்ட சொன்னா அவனே அதை செய்வான். வேணாத்த. ஏன் என் மருமகளுக்கு நான் செய்யக்கூடாதா? அத்தை அது பிரீத்தி 5 நிமிஷம் இரு, வரேன். ஏய் உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நீ பாட்டில் படுக்கணும் கூட்டிட்டு வர. அவங்க என்னடா நினைப்பாங்க? அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ வழியில துடிக்கிறது என்னால பார்க்க முடியல. அதனாலதான் எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதனாலதான் அம்மா கூட்டிட்டு வந்தேன். எதையாவது சொல்லிட்டு சரியா ராஜேஷ்? பைத்தியம் மாதிரி பண்றீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதையுமே சொல்லாம செஞ்சு வைக்கிறீங்க. ஏன்டா அப்படி இருக்க நீ? நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதே குறியா இருக்காது சரியா? ஒருத்தவங்க என்ன செய்யறாங்கிறது புரிஞ்சு பேசு. எப்ப பாரு சண்டை தான் போட்டுட்டு இருக்க பிரீத்தி நீ. நான் உங்ககிட்ட பேசுற கூட நம்ம சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத. நான் பேசுற எல்லா விஷயத்துக்கும் உனக்கு பதில் சொல்றது மட்டும்தான். இது வேற எதுவுமே கிடையாதா? உடம்ப பாருன்னு எதையுமே கேட்டுறாத. என்ன ஏன் உடம்ப பார்த்துட்டு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு பேசாத. கோபப்படுற மாதிரி பேசாத பிரீத்தி. அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் அப்படிதான் பேசுறேன். ஒரு விஷயம் சொன்னா எதுக்கு சொல்ற என்ன சொல்ற எதையுமே காதுல வாங்குறது இல்ல. ஆமா ஆமா, நான் தான் காதுல வாங்காம இருக்கேன். அம்மா அம்மா சாரி. தேவல்ல. நான் என்ன செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வங்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தேவல்ல பேசாத. எந்திரி. சாரி அம்மு. நானும் சாரி. ஐயோ அம்மா. இல்லை இல்லை இருக்கட்டும். இந்தா
இந்த கஷாயத்தை அவளுக்கு கொடு. குடிச்ச உடனேயும் 10 நிமிஷத்துல சரியாயும். சீ, கசாயமா? பின்னென்ன? ஆ, அத்தை, அது வந்து இதை ராஜேஷை குடிக்க சொல்றீங்களா? எனக்கு வேணாம். ஏண்டி வயிறு வலிக்கிறது உனக்கு தானடி, நான் எதுக்கு குடிக்கணும்? வயிறு வலிக்கிறது என்னமோ எனக்கு தான். ஆனால் உங்கள் அம்மா பழக்க தோஷத்தில் எதையாவது கலந்து கொடுத்துட்டா, அதனால தான். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஆனாலும் இந்த கொழுப்பு உனக்கு ஆகாது. இப்படி வாங்கி குடி. அப்படிலாம் ஒன்றும் வஞ்சகத்தை மனசில் வச்சுட்டு எதையும் கலந்து குடிக்கல. இல்லை, கலந்து கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு செக்கப், அதுக்காக. ரொம்ப கஷ்டம்டா ராஜேஷ், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி இந்தா, அதை குடிச்சினா வலி சரியா. வலி மட்டுங்களா? பேசாம இருடி. ஏண்டி? ராஜேஷ் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதான் படித்து முடிச்சிட்டீல, அவளுக்கும் இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது. ஏன் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கக்கூடாது? அதாவது உங்களுக்காக இல்லைனாலும் இந்த ஊர் உலகத்துக்காக ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடாது? அதாவது இதை எனக்காக சொல்லலை, உங்கள் வாழ்க்கைக்காக தான் சொன்னேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் வரேன். ஏய், உங்கள் அம்மா தெரிஞ்சு பேசுதா தெரியாமல் பேசுதா? எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னமோ, இப்போ அதை பற்றில பேச வேணாம். குடி பேசாம. ஐ லவ் யூடா. குடி. அப்படி சொன்னா திருப்பி சொல்ல முடியாதா? வா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருவா. லவ் யூ டூ. போதுமா? எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. ஒரு காதல் தோல்வி காணும் போதும் காதல் உண்டு. சிறுகர பாம்பூச்சி தலை போனாலும் வாழ்வதுண்டு. அட ரோஜா பூக்கள் அழுதால் அது தேனை சிந்தும். என் ராஜா பணி அழுதால் அது ஞானம் மிஞ்சும். ஏய், எதுக்குடா அழுகுற? பிரீத்தி, நானே என் மனசை எவ்வளோ தேத்தினாலும் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தமாக தான் இருக்கு. நிஜமாவே கவின் இறந்து போயிருக்க மாட்டான்ல, திரும்ப வந்துடுவான்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னதான் நான் வெளியே நடிச்சாலும் கவின் கவின் இல்லாததோ அவன் இருக்க மாட்டானோன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குடி. அவன் வந்துடுவான்ல. டேய், நேத்து வரைக்கும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுனேன். ஏன்டா அழுகுற? கண்டிப்பா கவினிட்ட வருவாங்க. கண்டிப்பா வந்துடுவான்ல. பயமா இருக்கு பிரீத்தி. கண்டிப்பா வருவாங்க. நீ அழாத. உங்க நட்பு உண்மையானது. அதே மாதிரி சஞ்சனாவோட காதல் உண்மையானதுடா. கண்டிப்பா வருவாங்க. சோகம் ஒரு வேகம், நான் சொன்னால் அது போகும். உன் கண்ணீர் வேண்டும் கண்ணம் நானாகும். இங்கே பாரு கலை, ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதிக்க கூடாது. என்ன, என்னால் அந்த ஃபோனில் வந்த நியூஸை நம்பவே முடியல. அதனால கவின் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எப்படிடா தேடி கண்டுபிடிக்க போறேன்? இஎஸ் போக போறியா? யூஎஸ் போகிறேன்னு சொன்னனா? இல்லை, இது என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படிங்கிறத முதல்ல கெஸ் பண்ணணும். என்ன, யூஎஸ் போய் கண்டுபிடிக்கிறதுலாம் முடியாத காரியம். ஏன்னா வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி. ஓகேவா? ஒருவேளை அப்படி ஆக்சிடென்ட் நடந்து அந்த இறந்து போன 4 பேரில் நம்ம கவின் இருப்பானா, இல்லை அந்த காப்பாற்றுற 3 பேரில் நம்ம கவின் இருப்பானா அப்படிங்கிற சந்தேகம் தான் நம்மளுக்கு வரணும். புரியுதா? அதனால இதை நம்ம யோசிப்போம். எனக்கு காலேஜ் கூட போக மைண்டே இல்லை. பாவம் சஞ்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நேற்று நைட்டு அகல்யா கால் பண்ணியிருந்தா. சஞ்சு பித்து பிடிச்ச மாதிரி ரோட்டில் போய் உட்காந்துருந்தா சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சஞ்சுவோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. விடக்கூடாது கார்த்தி. கண்டிப்பாக கவிஞனும் உயிரோட கொண்டு வந்துடணும். அப்போனா தான் சஞ்சு சஞ்சுவா இருப்பா. அவள் எப்படிங்க டிகிரியை முடிக்க போகிறான்னு எனக்கு தெரியலடா. இங்கே பாரு, கவினை உயிரோட கொண்டு வர்றது எங்களோட பொறுப்பு. சரியா? கண்டிப்பாக கவின் வருவான். என்ன, ஆனால் சஞ்சுவை நல்லபடியாக படிக்க வச்சு டிகிரி வாங்க வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. என்ன, நீங்கள் தான் தேத்தணும். முடியாது தான், எதையுமே உடனே அக்செப்ட் பண்ண முடியாது தான். புரியுதா? அதனால நீங்கள் தான் தேத்தணும். பேசி பேசி தேத்துங்க. அதை விட அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. அதனால குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் காரணமாக இருக்கணும். புரியுதா? இப்படியே எத்தனை நாளைக்கு காலேஜ் போகாமல் இருப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளையிலேருந்து காலேஜ் போகிறீங்க, ரெகுலராக போகிறீங்க, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, டிகிரியை வாங்குறீங்க. புரியுதா? சஞ்சுவை தேத்துறது உன் கையில் தான் இருக்குது கலை. புரியுதா? உன்னை நம்பி தான் கவின் விட்டுட்டு போனான். எங்கே நாங்களாம் ஒரு சைடு இருந்தாலும் உன்னை தான் நம்புகிறான் கவின். ஓகேவா? நீ தான் நல்லபடியாக பார்த்து
சஞ்சுவை தேத்தி எப்படியாவது டிகிரியை வாங்க வைக்கணும். மற்றதை நாங்க பாத்துக்கிடுவோம். கார்த்தி, சஞ்சுவை போய் பார்த்துட்டு வரலாமா? கண்டிப்பா போலாம். உன் வலி என்னன்னு எனக்கு புரியுதுடி. என்ன, உன்னை விட எனக்கு ஏகப்பட்ட வலி இருக்கு. ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா என் கவின் இறந்து போக மாட்டான். எங்க நட்பு உண்மையானது. அதனால கண்டிப்பா கவின் உயிரோட வருவான். சஞ்சுவோட நிலைமையிலலாம் நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் எப்பயோ செத்து போயிருப்பேன்டா. ஆனா எப்படி அவன் இந்த பெயினை அக்செப்ட் பண்றான்னு தெரியலடா. ஆனா அவளை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குடா. ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் கூட வாழ்க்கையில பிரச்சனை வருமா? இங்க பாரு, பிரச்சனை எப்படி வருது, என்ன வருது, அதெல்லாம் யோசிக்க கூடாது. என்ன பிரச்சனை வந்துட்டு அதை எப்படி சமாளிக்கணும் தான் யோசிக்கணும். அது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக தான் செய்யும். அதனால எதை நினைச்சு நீ ஒரி பண்ணாத. கவின் கண்டிப்பா வருவான், வந்தே தீருவான். அவனை உயிரோட கொண்டு வரணும். நானும் உன்ன மாதிரி தான். கண்டிப்பா கவின் என்ன உயிரோட வருவாங்க. எனக்கு யாரு மேல நம்பிக்கை இல்லைனாலும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது கவின் அண்ணன் உயிரோட நீ கொண்டு வருவ, நீ தேடுவ.